கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உண்மையான தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நாம் 1 கொரிந்தியரிலிருந்து நாம் வாசிச்சு வந்திருக்கிறார். நாளையிலிருந்து திருப்பி நம்ம அந்த 1 கொரிந்தியர் நம்ம வாசிச்சு அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து தியானிக்கும். இன்னைக்கு நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் അതിന്റെ 12ാമത്തെ വചനം നാം വാസിക്ക പോകുகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் അതിന്റെ 12ஆம் வசனம். ஆகையால் சகோதரர்களே, மாம்சத்தின்படி பிழைத்திருப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாகீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைத்திருப்பீர்கள். இங்கே பிழைத்திருக்கிறதை குறித்தும் அதை சாகுததை குறித்தும் 2 விதமான வார்த்தைகள் இந்த 12வது வசனத்தில் நாம் வாசிச்சு கேட்டிருக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை, மாம்சத்தின்படி ஒருவன் அப்படியே கடந்து செல்லுதுன்னா அதை மாம்சத்தின்படி பிழைத்திருப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்போ மாம்சத்தின்படி ஒருவன் பிழைத்திருக்கிறதால் அவன் இந்த உலகத்தில் சாகுதவனாய் இருக்கிறார் என்று இங்கே பார்க்கிறார். அப்போ மாம்சத்தின்படி பிழைத்திருக்கிற மக்கள் உண்டு. ஆவியினாலே நம்முடைய சரீரத்தின் செய்களை அழித்து அது பிழைத்திருக்கிற மக்களும் உண்டு. அப்போ இன்னைக்கு நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய சரீரங்களில் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறார். அப்போ அது எப்போதுமே அந்த மாம்சத்தின் கிரியைகள் அது நம்மை அந்த மாதிரி முன்னாடி கொண்டு போகும்போது, நாம் ஆவிக்குரிய நிலையில் வளரும் போதுதான் ஆவிக்குரிய சரீரத்தில் ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளே நாம் சரீரத்தின் செய்களை அழித்து விடும் போதுதான் நாம் இந்த உலகத்தில் அதை பிழைத்திருக்க முடியும். தேவனோட பிள்ளைகளே, அநேக மக்கள் இந்த நாடுகளில் மாம்சத்தின் படியே நடக்கிறார். அப்போ இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறது மாம்சத்தின் படியே நடக்கிற மக்கள் அதை அவங்க சாகிறீர்கள் என்று இங்கே வசனம் சொல்லுகிறார். மாம்சத்தின் படி பிழைத்தால் சாகீர்கள். அப்போ நாம் இந்த உலகத்தில் அதை சாகுத மக்களாய் இருக்கிறதுக்கு அல்ல, நாம் ஆவியினால் சரீரத்தையே அதை അതിന്റെ கிரியைகளை அதன் செய்களை அதை நாம் அழித்து போடுத மக்களாய் மாற்றப்படணும். கர்த்தர் பிள்ளைகளை, அநேகர் சொல்லும், ഞാൻ ആവിക്കുரிய வாழ்க்கையில் இருக்கிறார், ഞാൻ நல்லபடியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி போகிறார் என்று அநேகர் சொல்லும். சில நேரத்தில் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க முடியாத வருகிறார். அநேகர் சொல்லும், ஆண்டவரே எனக்கு போல் ஜெபிக்க முடியாது இருக்கிறார், நான் முன்னாடி போக முடியாது இருக்கிறார், எப்படி ஆவிக்குரிய நிலையில் வளர முடியும் என்றெல்லாம் அநேகர் கேட்கிறதை நாம் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 12வது வசனம் நாம் வாசிக்கும் போது அங்கே மாம்சத்தின் கிரியைகளையும் அதே மாதிரி ஆவியினால் எப்படி சரீரத்தின் செய்களை நமக்கு அழித்து போட முடியும் என்றும் நமக்கு பார்க்க முடியுது. அப்போ ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய நிலையில் நாம் வாழும் போதுதான் நம்முடைய சரீரத்திலே மாம்சத்தின் கிரியைகளை நமக்கு அழிக்க முடியும். கர்த்தர் பிள்ளைகளே, அநேகர் இந்த நாளுகளில் நாம் ஆயிருக்கும் போது, இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது நான் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறார் என்று சொல்லப்படும். சில நேரத்தில் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை முன்னாடி போக முடியாது, சரீரத்தின் செய்களாலே மாம்சத்தின்படி பிழைக்கிறதுனாலே சில நேரத்தில் அவங்க கீழே விழுந்து விடுகிறார். அப்போ நாம் கீழே விழுந்து விடுதவராயிட்டல்ல, ஆவியினாலே சரீரத்தில் இருக்குத அந்த சரீரத்தின் செய்களை அழித்து விடுத மக்களாய் நாம் மாற்றப்படணும். இங்கே 13வது வசனம் நாம் வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம்
അതിന്റെ 13ാമത്തെ വചനം വാസിക്കുമ്പോൾ മേലും இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார். இந்த நாடுகளில் தேவனுடைய ஆவியால் நாம் நடத்தப்படுத மக்களாயிருக்கும் போது அதே இந்த நாடுகளில் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்போ நீங்களும் ஞானும் தேவனுடைய புத்திரர்களாய் குமாரர்களாய் குமாரத்திகளாய் நாம் ஆயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவனால் நாம் நடத்தப்படுத மக்களாய் மாற்றப்படும். தேவனால் நடத்தப்படுத மக்களாய் மாற்றப்படும் போது நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதவங்களாய் மாற்றப்படும் போது நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாற்றப்படும். அப்போ നമ്മുടെ சரீரத்தின் கிரியைகளை நாம் அழிக்காமல் இருந்தால், சரீரத்தின் கிரியைகளே சரீரத்தின் செய்களை நாம் அழித்து போடுதவங்களாய் இராமல் இருந்தால் நமக்கு அதை முன்னாடி போக முடியாதவர், ஆவிக்குரிய நிலையில் வளர முடியாதவர். கர்த்தர் பிள்ளைகளை இங்கு நாம் பார்க்கும் போது தேவனுடைய புத்திரராய் நாம் மாற்றப்படணும் என்றால் ஞானும் நீங்களும் தேவ ஆவியினாலே நடத்தப்படணும். எப்போதும் காலையில் எழும்புவதிலிருந்து நாம் சாயங்காலம் வரைக்கும் எப்போதும் நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்படுத மக்களாய் மாற்றப்படணும். அப்ப இன்னைக்கு என்னை கேட்குத கர்த்தர் பிள்ளைகளே, எத்தனை பேர் விரும்புகிறார் நான் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும்? ஆண்டவரே, என்ன தேவ ஆவியால் நடத்துங்க. ஏனென்றால் தேவ வல்லமை நமக்குள்ள இருக்கும் போதுதான், தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் போதுதான் தேவனுடைய ஆவியால் அதே ஆவியினாலே அந்த சரீரத்தின் செய்களை அழிக்க முடியும். அப்போ இன்னைக்கு அநேகர் சொல்லுவா, ஆண்டவரே நான் பாவத்திலே ஆயிருக்கிறார், என்னால வெளியில் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறார், என்ன செய்யும் சொல்லி வேவலாதிப்பட்டு கொண்டிருக்கும். அந்த மக்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்க ஆவியினாலே உங்கள் சரீரத்தின் செய்களை அழிக்க முடிகிறார். ஆவியினாலே உங்களுக்கு சரீரத்தின் செய்களை அழித்து போட்டு நீங்க அதை பிழைத்திருக்கிற மக்களாய் மாற்ற முடியும். ஏனென்றால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுபவர்களும் அதே அவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாற்றப்படுகிறார். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுடைய புத்திரராய் நீங்களும் ஞானும் ஆயிருக்கணும் என்றால் நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுத மக்களாய் மாற்றப்படும். அப்போ இன்னையிலிருந்து நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்னை நடத்துங்க. காலையில் எழும்புவதிலிருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லா ஆண்டவரே தேவ ஆவியால் என்னை நடத்துங்க. இங்கே நான் வசனத்தில் வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் അതിന്റെ 16ാമത്തെ வசனம் நான் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இங்க சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினாலே சாட்சி கொடுக்கிறார். இந்த நாடுகளில் ஆவியானவர் தாமே இந்த நாடுகளில் சாட்சி கொடுக்கிறார். ஏனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அநேகர் சொல்லும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அதன் அர்த்தம் புரியாமல் இருக்கிறார். எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். என்ன ஆவி நம்மை நடத்துகிறார்? தேவனுடைய ஆவி எப்போதும் நம்மை நடத்துகிறார். அதனாலே ஞானும் நீங்களும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய மக்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஞானம் நீங்களும் இந்த நாடுகளில் அதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி கடந்து போகுத மக்களாய் இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய மக்களாய் இருக்கும் போதுதான் மாம்சத்தின் கிரியைகளை நமக்கு அழித்து போட முடியும். மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுத மக்களாய் நாம் மாற்றப்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் சோகமாய் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த நாளுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லும் போது நம்ம சரீரத்தாலே யோசிக்கிற அநேகம் காரியங்கள், சரீரத்தினாலே செய்கிற அநேகம் காரியங்கள், இது நாம் எப்படி அழித்து போட முடியும்? எப்படி நமக்கு மாற்றிவிட முடியும்? நமக்கு தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்குதுன்னா, தேவனுடைய ஆவி நம்மோடு கூட இருக்குதுன்னா, நிச்சயமாய் அந்த சரீரத்துடைய மாம்சத்தின் செயல்களை நமக்கு மாற்றிவிட முடியும். அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், நம்முடைய ஆவியோடு கூட தேவ ஆவியானவர், அதை அவர் தாமே இந்த நாடுகளில் சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புகிறார்? நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி அங்கு இருக்கிறார், எப்படி நீங்க சொல்லும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று? நாம் எப்படி சொல்ல முடியும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? அப்ப நாம் சொல்ல முடியும், நான் தேவனுடைய ஆவியாலே நடத்தப்படுத ஒரு மகனாய் இருக்கிறேன், தேவனுடைய ஆவியாலே நடத்தப்படுத ஒரு மகளாய் இருக்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய ஆவி என்னை நடத்துகிறார், தேவனுடைய ஆவி என்னை முன்னாடி நடத்துகிறார். அந்த தேவனுடைய ஆவி என்னை வழி நடத்துவதனாலே நான் தேவனுடைய புத்திரராய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இங்கே 17ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதென்றால் இன்னைக்கு நாம் சுதந்திரராய் இருக்கிறேன். நமக்கு தெரியும், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளைய உட்கார வச்சுட்டு நாம் சொல்லுவோம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சுதந்திரம் கிடையாது. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லுது வெளியில எல்லாம் போங்க, அங்க போங்க, இங்க போங்க, சுற்றிட்டு வாருங்க, ஸ்கூலுக்கு போங்க நல்லா சொல்லும் போது அவங்க சுதந்திரராய் இருக்கிறோம். அப்போ இந்த நாடுகளில் ஒரு இடத்திலே நம்ம ஒரு கூட்டுக்குள்ள ஒரு குருவியை உட்கார வச்சுட்டு அது சுதந்திரராய் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதை வெளியிலே விட்டு விடும் போது அது சுதந்திரராய் இருக்கிறோம். இப்படி நாம் இந்த நாடுகளில் எப்படி சுதந்திரராய் இருக்கிறோம்? பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுவித்திருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு அவர் நம்மை வீண்டெடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு சுவாதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை சுதந்திரராய் மாற்றி இருக்கிறார். நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோமானால் இந்த நாடுகளில் சுதந்திரராய் இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரராய் நாம் மாற்றப்படுகிறார். எப்படிப்பட்ட சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறார்? தேவனுடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். இங்கே வசனத்தில் சொல்லுகிறார், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. இங்கே 17ஆம் வசனத்தில் நல்லபடியே சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சுதந்திரராயிருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ நாம் கிறிஸ்துவினோடு கூட பாடுபடுதவராயிருக்கிறோம். கிறிஸ்து கால்வரி சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். அவர் நமக்காக அநேக காயங்களை ஏற்றெடுத்திருக்கிறார். அவர் நமக்காக அநேகம் பாடுகள் ஏற்றெடுத்திருக்கிறார். என்னை கேட்குதா கர்த்தருடைய பிள்ளைகளே? உமக்காக
எனக்காக, உலகத்திலே சகல மக்களுக்காக அவர் காயங்களை ஏற்றெடுத்திருக்கிறார். அவருடைய தழம்புகளால் ஞானும் நீங்களும் குணமாகுதவராயிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் வியாதியோட பலவீனதையோட இருக்கலாம். கர்த்தர் உங்களை தொட போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை அனுப்ப போகிறார். கர்த்தர் உங்களுடைய சரீரங்களை குணமாக்க போகிறார். இந்த நாடுகளில் உங்களுடைய கட பிரச்சனைகளில் ஒரு விடுதல் கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. தேவன் எடுத்து மாற்ற போகிறார். இங்கே சொல்லப்படுகிறார், உங்களை பாவத்திலிருந்து கர்த்தர் சுதந்திரராய் மாற்றி இருக்கிறார். பாவத்திலிருந்து தேவன் நம்மை சுதந்திரராய் மாற்றி இருக்கிறார். பாவங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். நம்மை சுதந்திரராய் மாற்றி இருக்கிறது எப்படி என்றால், அதே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே நாம் சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். கிறிஸ்துவனுக்கு உடன் சுதந்திரமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய கூடையே நாம் மகிமைப்படும்படிக்கு, எப்படி அந்த வார்த்தை நீங்க பாருங்க, கிறிஸ்துவினோடு கூட நீங்களும் மகிமைப்படும். அல்லேலூயா. கிறிஸ்துவனோடு கூட நீங்களும் மகிமைப்படுவதற்காக அவரோடு கூட நாம் பாடுபட்டிருக்கிறார். நாமும் பாடுபடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நாம் கிறிஸ்துவினோடு கூட சேர்ந்திருக்கிற மக்களாய் இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நீங்களும் ஞான் அதை ஒரு சுதந்திரராய் இருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதல் பெற்றுக் கொண்ட மக்களாய் இருக்கிறோம். தேவனுடைய புத்திரர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் ஞான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுத மக்களாய் மாற்றப்படட்டும். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படும் போது நாம் கிறிஸ்துவினோடு கூட அதை சேர்ந்து நிற்கிற மக்களாய் நாம் மாற்றப்படுகிறார். கிறிஸ்துவினோடு கூட சேர்ந்து இருக்கிற மக்களாய் நாம் மாற்றப்படுகிறார். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நாம் வாசிச்சு கேட்ட வசனத்தில், ஆகையால் சகோதரங்களே, மாம்சத்தின்படி பிழைத்திருப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அநேகர் சொல்லும், ஐயோ நான் அந்த பேங்குக்கு கடனாளியா இருக்கிறேன், நான் இந்த பேங்குக்கு கடனாளியா இருக்கிறேன் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அங்கிருந்து பணம் வாங்கி இருக்கோம். பட் இந்த நாளுகளில் நம்ம இந்த சரீரத்துக்கு கடனாளிகள் அல்லவே அல்ல. நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு விடுதலை கொண்டு நிரப்பி இருக்கிறார். இயேசுதான் நம்மை விடுவித்தவராய் இருக்கிறார். இயேசுதான் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தவராய் இருக்கிறார். அதனாலே மாம்சத்தின்படி பிழைத்திருக்கிற மக்களாய் அல்ல, மாம்சத்தின்படி நடக்கிற மக்களாய் அல்ல, இந்த மாம்சத்தின் செய்களை அழித்து போடுத மக்களாய். எப்படி அழித்து போட முடியும்? அந்த சரீரத்தின் கிரியைகளை, சரீரத்தின் யோசனைகளை, சரீரத்தின் செய்களை நாம் ஆவியினாலே அழித்து போடுத மக்களாய் மாற்றப்படட்டும் என்று தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுத மக்களாய் மாற்றப்படட்டும். கர்த்தரோடு கூட ஆயிருக்கிற மக்களாய் நாம் மாற்றப்படட்டும். அப்பா பிதாவே, என்னுடைய தகப்பனே, என்னுடைய அப்பா என்று கூப்பிடுவதற்கான ஒரு புத்திர சீகாரத்தின் ஆவியே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம், எவ்வளவு அருமையான கர்த்தருடைய அன்பு. இந்த நாடுகளில் நாம் அவருடைய அன்பை புரியட்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உலகம் உங்களை தள்ளிவிடலாம், உலகத்திலே மக்கள் உங்களை கைவிடலாம். யாரெல்லாம் உங்களை கைவிட்டால்
அதை உங்களை தள்ளி விடாத ஒரு தேவன் உண்டு. உங்களை சேர்த்து கொள்ளுதா, உங்களை தோள் மேல் சுமக்குதா ஒரு நல்ல தகப்பன் நமக்காக இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் பயப்படுவதற்கல்ல, அடிமையாய் இருக்கிறதுக்காக அல்ல இந்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் யாருடைய இடத்திலும் அடிமையாய் இருக்கிறதுக்காக அல்ல, பயப்படுவதற்காக அல்ல, சாத்தானுக்கு அடிமையாய் இருக்கிறதுக்கு அல்ல, அது நாம் சாத்தானுக்கு பயப்படுவதற்கு அல்ல. அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடுதத்தக்க தரத்தில் புத்திர சீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, புத்திர சீகாரத்தின் ஆவி, நீங்களும் கர்த்தருடைய புத்திரராய் இருக்கிறேன். நீங்களும் கர்த்தர், எத்தனை பேர் நம்புகிற எல்லாரும் சொல்லட்டும், நான் கர்த்தருடைய புத்திரராய் இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய மகனாய் இருக்கிறேன், மகளாய் இருக்கிறேன் என்று சொல்லட்டும். அல்லேலூயா. இந்த நாடுகளில் நாம் விசுவாசத்தோடு சொல்லட்டும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு அப்பா, என்னுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கான ஒரு நல்ல ஒரு அதை ஆவியை கொண்டு அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கு நாம் கேட்ட வசனத்தில் அதை தேவனுடைய ஆவியால் நாம் நடத்துத பிள்ளைகளாய் இருக்கட்டும். அதை அப்பா பிதாவே என்று கூப்பிட தக்க நிலையில் ஒரு புத்திர சீகாரத்தின் ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாடுகளில் அதை தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி சொல்லுகிறார். அதே மாதிரி நாம் வாசிச்சு கேட்ட வசனத்தில் தேவனுடைய சுதந்திரராய் நாம் ஆயிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் நாம் சுதந்திரராய் இருக்கிறோம். நாம் சுதந்திரராய் இருக்கிறோம், எல்லா வகையிலும் சுதந்திரராய் இருக்கிறோம் என்று நாம் கேட்டிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வசனங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் கண்ணுகளை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்ல தகப்பனாய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும், உம்முடைய வல்லமையால் நீர் எங்களை நிரப்பும். நீரே பரிசுத்தராய் எங்களோடு கூட இருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஓரோ நாளும் எங்களை நடத்துத வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ நாளும் எங்களை கரம் பிடிச்சு நடத்துத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்போ இந்த நேரத்தில் அப்பா, விசேஷமான வல்லமை ஓரோ மக்கள் மேல் ஊற்றப்படுதவைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்குதோ அவங்களை தேவனை போல் நிரப்புகிறார், தேவனை போல் நிரப்புகிறார். இப்போ கேட்கட்டும், ஆண்டவரே என்னையும் நிரப்புங்கப்பா, என்னையும் ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்பும். இந்த பரிசுத்த நாடுகளில் அப்பா, உம்முடைய வசனத்தால் நீர் எங்களை பலப்படுத்துதவைக்காக ஸ்தோத்திரம் என்று நன்றியோடு ஸ்தோத்தரித்து கர்த்தரோடு கேட்கட்டும். ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். ஒரு தெய்வீக வல்லமை ஓரோ மக்கள் மேலும் இறங்கி வருதவைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ மக்கள் மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருதவைக்காக ஸ்தோத்திரம். நீர் தொடும், உமது பிரசன்னம் இறங்கி வரட்டும், உமது வல்லமை இறங்கி வருதவைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ மக்களையும் நீர் தொடுதவைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இறங்கி மாறட்டும். யாரெல்லாம் வியாதியோட பலவீனதையோடு இருக்குதோ தேவ கரம் உங்களை தொடுகிறார். தெய்வீக பிரசன்னம் உங்களோட மேல் இறங்கி வருகிறார். இப்போ ஒரு விடுதல் இறங்கப்படுகிறார். ஆண்டவரே, அவங்களாக இருக்கிற வீடுகளுக்குள்ள தெய்வீக வல்லமை போல் இறங்கட்டும். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்கள் மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்கப்படட்டும், தெய்வீக பலத்தால் நிரப்பட்டும். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க தேவனுடைய ஆவி எங்களை நடத்துதவைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளில் யாரெல்லாம் கட பிரச்சனையில் இருக்குதோ ஆண்டவரே, அவங்கள கட பாரங்களை நீர் மாற்றும், மன வேதனைகளை மாற்றும், மன கவலைகளை நீர் மாற்றி குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணதவைக்காக ஸ்தோத்திரம். அநேக தேவைகளோட ஜபிக்கிற மக்கள் உண்டு. எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வளம்